தமிழ்நாட்டில் உள்ள கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு இந்த ஆண்டு முதல் ஒரே நேரத்தில் தேர்வு நடத்த வேண்டும் என்று சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் அபிநயா இணைகிறார். அபிநயா, தகவல்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், கலை அறிவியல் கல்லூரிகளை பொறுத்தவரைக்கும் அதனுடைய நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கல்லூரி கல்வி இயக்ககம் பார்த்து கொண்டிருந்தாலும் பல்கலைக்கழகங்கள் தான் தேர்வு சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெவ்வேறு பல்கலைக்கழகமும் தேர்வுகளை ஒவ்வொரு காலகட்டத்தில் நடத்துகிறார்கள். இதனால் மாநில அளவில் நடத்தப்படக்கூடிய NSS கேம்ப், NCC கேம்ப் அல்லது நான் முதல்வன் திட்டத்தில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பது, இதனை எல்லாம் ஒரே நாளில் திட்டமிடுவதில் பல்வேறு சிக்கல்கள் எழுகின்றன. இதன் காரணமாக ஒரே நேரத்தில் அனைத்து பல்கலைக்கழகங்களும் தேர்வை நடத்துவதற்கு ஒரு தோராயமான கால பட்டியலை கல்லூரி கல்வி இயக்ககம் ஒரு குழுவை அமைத்து தயார் செய்திருக்கிறார்கள். அது ஈவன் செமஸ்டர் எந்தெந்த நாட்களில் தொடங்கி எந்தெந்த நாட்களில் முடிக்கப்பட வேண்டும், அதே போன்று ஆட் செமஸ்டர் எந்த நாட்களில் தொடங்கி எப்போது முடிக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு தோராய தேதியை கொடுத்திருக்கிறார்கள். இந்த தேதிகள் அனைத்துமே அரசு விடுமுறைகள், அதே போன்று வேறு விடுமுறைகள் ஏதேனும் இருக்கிறது என்றால் அவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று கல்லூரி கல்வி இயக்ககம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இன்டர்னல் அசஸ்மெண்டை பொறுத்தவரைக்கும் செப்டம்பர் 2ஆம் தேதி தொடங்கப்பட வேண்டும் என்றும், அதே போன்று மதிப்பெண் வழங்கப்படுவதற்கான கடைசி தேதியாக நவம்பர் 5ஆம் தேதியை வைத்திருக்கிறார்கள். ஆட் செமஸ்டருடைய செமஸ்டர் தேர்வுகள் நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கி அதனுடைய முடிவுகள் டிசம்பர் 21ஆம் தேதி வெளியிடப்பட்டிருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஈவன் செமஸ்டரை எடுத்துக்கொண்டால் செமஸ்டர் தேர்வுகளுடைய தொடக்கம் என்பது ஏப்ரல் 15ஆம் தேதியும் அதனுடைய முடிவுகள் மே 31ஆம் தேதி அன்றோ அல்லது அதற்கு முன்பாகவோ வெளியிடப்பட்டிருக்க வேண்டும் என்று ஒரு தோராய பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். இதனை முடிந்தளவு பல்கலைக்கழகங்கள் இதனை பின்பற்றினால் முழுமையான ஒரு பலன் மாணவர்களுக்கும் கிடைக்கும், PG மாணவர் சேர்க்கைக்கும் இது உதவும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அபிநயா.